மக்களே எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 500 இருக்குல்ல, 500 சர்வீஸ் கொடுத்துருக்கோம். செகண்ட் சர்வீஸ் இது. அதை எடுக்கிறதுக்காக இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். நானும் நம்ம தம்பி கார்த்திக். ஓகே, 2 பேரும் போயிட்டுருக்கோம். அதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்கிறேங்க. நம்ம பொதுவாக அந்த சினிமாவில் நிறைய பார்க்குறது கிடையாது. முன்னொரு காலத்தில் நிறைய படம் பார்ப்பேன். இப்போ ஒரு 10-15 வருஷமாக சினிமா பார்க்குறதே கிடையாது. நம்மளுக்கு இந்த சினிமா நடிகர்களை தூக்கி வச்சுட்டு அவரோட ரசிகை இவரோட ரசிகை அந்த மாதிரியும் கிடையாது. ஆனால் எனக்கு அஜித் குமார் ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா அவரும் நம்மளை மாதிரியே நம்ம பைக்கர் இல்லை, ஆனால் அவர் ஒரு பைக்கர், கார் ரேசர் இந்த மாதிரிலாம் இருக்காரு. அது இல்லாமல் அவரோட விஷயம் எல்லாமே ரொம்ப பிடிக்குங்க. ஒரு தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கக்கூடிய ஒரு மனுஷன். அந்த நடிகன் அப்படிங்கிறத மீறி ஒரு நல்ல ஒரு மனுஷன் அப்படிங்கிறதுனால அவர் எனக்கு பிடிக்கும். அவரை நான் ஃபாலோ பண்ணுவேன். அவரோட படங்கள்லாம் பார்ப்பேன். அதுக்காக நான் அவரோட ரசிகர் அப்படின்ட்டு கிடையாது. அவர் நம்ம துபாய் கார் ரேஸில் ஜெயிச்சிருக்காரு, ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. அவருக்கு நம்ம எல்லாரும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுவோம். ஓகே, கமெண்டில் சொல்லுங்கள், வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். சரி, நான் போயிட்டு நம்ம சர்வீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு பைக் எடுத்துகிட்டு அப்புறம் கன்டினியூ பண்ணுறேன். அப்போ நிறைய கமெண்ட்ஸ் வருங்க நம்மளுக்கு. அது இதுன்னு ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வரும். ஒருத்தர் நம்ம Z900 வீடியோவுக்கு கீழே ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. என்ன அப்படின்னா, யூ டோன்ட் டிசர்வ் திஸ் பைக் ப்ரோ அப்படின்ட்டு போட்டிருந்தாரு. அதை பற்றி கொஞ்சம் பேசணும். அது நான் பைக் எடுத்துட்டு அது என்ன மனநிலை அப்படிங்கிறத பற்றி நான் டீட்டெயிலாக பேசுகிறேன். பைக் எடுத்து நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம். சரிங்களா? பாய். வண்டி எடுத்தாச்சு. வண்டி நம்ம டெலிவரி எடுத்தாச்சு, சர்வீஸ் முடிச்சு இப்போ கிளம்புறோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. மழை வேற வர்ற மாதிரி இருக்குங்க. செகண்ட் சர்வீஸ் கம்ப்ளீட்டட். எவ்வளோ 5796 கிலோமீட்டர் தான் நம்ம ஓட்டியிருக்கோம். இப்போ செகண்ட் சர்வீஸ் பண்ணிடுச்சு. அப்படின்னா 6 மாதம் கம்ப்ளீட் ஆயிடுச்சிங்க. என்னென்னா 6 மாதம் ஃபஸ்ட்டு சர்வீஸ் 1 மாதத்தில் பண்ணுறோமா, அப்புறம் அந்த ஃபஸ்ட்டு சர்வீஸ் பண்ணதுலேருந்து 6 மாதம் டைம். ஸோ இந்த 6 மாதம் டைமில் ஒன்றா 6000 கிலோமீட்டர் ஓட்டலாம். இல்லை அப்படின்னா 6 மாதத்தில் எத்தனை 1000 கிலோமீட்டர் ஓட்டியிருந்தாலும் சரி சீக்கிரம் கொண்டு வந்து கொடுத்துடணும். அதிகபட்சமாக 6000 கிலோமீட்டர், இல்லை நம்ம 4000 கிலோமீட்டர் ஓட்டியிருந்தாலும் அந்த செகண்ட் சர்வீஸ் பண்ணி ஆகணும். வண்டியில் ஹாரன் மாற்றியாச்சுங்க. சவுண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இங்கே வரணும். எப்படிங்க, செமையாக இருக்கா? இது வரைக்குங்க எந்த வண்டிக்குமே நான் இந்த மாதிரி ஹாரன் வாங்கி மாட்டி ஓட்டினதே இல்லை. ஆனால் ஒவ்வொரு வண்டி வாங்குறப்பவும் ஹாரன் வாங்கிடுவேன். எங்கேயாச்சும் போய் ஹாரனை வாங்கிவிட்டு வச்சுருவேன். வச்சுட்டு மாட்டலாம்னு நினைப்பேன். ஆனால் மாட்டாமையே வச்சுருப்பேன். இப்போ கூட நான் அவெஞ்சர் பைக் வாங்கினப்போ அவெஞ்சர் பைக்குக்கு ஹாரன் வேறு மாட்டணும் அப்படின்ட்டு நான் ஹாரன் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் அதை வண்டியில் மாட்டவே இல்லை. ஆனால் இந்த வண்டிக்கு மாட்டிட்டேங்க ஹாரன். அது வெளியே கடைகளில் 1-2 பேர்த்திட்ட கேட்டு பார்த்தேன். அவங்க கொஞ்சம் யோசிக்கிறாங்க, ஹார்ன் மாட்டுறதுக்கு பயந்த மாதிரி யோசிக்கிறாங்க. அதனால் இப்போ நம்ம செகண்ட் சர்வீஸ் பண்ணுறப்போ இவங்ககிட்டயே சொல்லி இவங்ககிட்டயே மாட்டி வாங்கிட்டேங்க. ஹார்ன் அடித்து காமிக்கிற சவுண்ட் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எப்படிங்க இருக்கு? செமையாக இருக்கா? அவ்வளோதாங்க. ஸோ இந்த செகண்ட் சர்வீஸில் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். டோட்டலாக 11,000 சில்லற ரூபா ஆச்சு. அது ஏன் அப்படின்னா, நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபுல்லாக பிரேக் பேடை தேய்ச்சிட்டோன்னா என்ன சொல்கிறது, அது நம்ம கால் அப்பப்போ வச்சுட்டே ஓட்டுற போல் தெரியுது. இப்படியே வச்சே ஓட்டிகிட்டு இருப்போம் போல் தெரியுது. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே தேஞ்சிருக்கு பின்னாடி இருக்கிற டிஸ்க் பேடு. அதனால் அதுக்கு அந்த பேடுக்கு மட்டுமே ரேட்டு 3500 ரூபா. அதுதான் நிசின் பிராண்டுங்க. அதனால் கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி தான் போல் தெரியுது. மற்றபடி எல்லா சர்வீஸும் பக்காவாக பண்ணியிருக்காங்க. என்ன சர்வீஸ் ஜென்ரல் சர்வீஸ், ஆயில் மாற்றிருப்பாங்க, அப்புறம் செயின் லூப் பண்ணியிருப்பாங்க, ஆயில் ஃபில்டர் மாற்றிருப்பாங்க, இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான்.
இதுங்க நம்ம அப்போவே பேசிகிட்டு இருக்கப்போ சொல்லியிருந்தோம்ல, அந்த என்ன Z900 பைக்குக்கு யூ டோன்ட் டிசர்வ் திஸ் பைக் ப்ரோ அப்படின்னு ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தார் இல்லையா, அது என்ன மனநிலைன்னு எனக்கு தெரியல. ஸோ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அவரோட மனநிலை என்னவா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, ஒருவேளை 2 டைப்பாக இருக்குங்க. ஒன்று வந்து என்னவா இருக்கும்னா, பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதோ வளர்ந்த ஆளுக தான் அந்த மாதிரி பைக்கெல்லாம் வாங்கணும். ஒரு ஆவரேஜ் பீப்புள், ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள், தானாக சொந்தமாக சம்பாதிச்சு வந்தவங்க வண்டி வாங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் சொல்கிறாங்களா, இல்லை ஒருவேளை எனக்கு என்ன சொல்கிறது, இந்த வண்டி வாங்கி வச்சுட்டு நீ ஸ்பீடாக ஓட்ட மாட்டேங்கிற அப்படிங்கிற மனநிலையான்னு தெரில. ஏன்னா ஒரு வேளை நம்ம 900 வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னா அது டாப் ஸ்பீடு 250 கிலோமீட்டருக்கு மேலே போகும். ஒருவேளை நம்ம அந்த அளவுக்கு ஸ்பீடாக ஓட்ட மாட்டேங்கிறோம், மெதுவாகவே ஓட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கோம் அப்படிங்கிறனால அது சொல்கிறாரான்னு தெரியல. எப்படி சொன்னாலும் சரி, ஒருவேளை ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியா இருந்துச்சுன்னா அதுக்கும் பதில் இருக்குது. என்ன அப்படின்னா, அப்படி இருக்கவங்க தான் வண்டி வாங்கி ஓட்டணும்னு கிடையாது. அவங்கள விட, அதாவது அப்பா அம்மா காசு, அப்பா அம்மா சம்பாதிச்சு வச்ச காசு, அதில் வாங்கிறத விட சொந்தமாக சம்பாதிச்சு, கஷ்டப்பட்டு சொந்தமாக சம்பாதிச்சு, நம்ம காசில், நம்மளே உழைச்ச காசில், கஷ்டப்பட்டு நேர்மையாக சம்பாதிச்ச காசில் வாங்கிறது அது கெத்து தாங்க. திமிரா சொல்லுவாங்க. ஏன்னா அப்பா அம்மா காசு, அவங்க காசு, இவங்க காசு அப்படின்னு சொல்கிறத விட, நானே சம்பாதிச்சு, நானே கஷ்டப்பட்டு நேர்மையாக சம்பாதிச்ச காசில் வாங்கினா அது எல்லாத்த விட கெத்து தாங்க. 5 பைக் இருக்குது. 5 பைக்குமே நானே சம்பாதிச்சது, நானே உழைச்சது, நானே கஷ்டப்பட்டது, நேர்மையாக சம்பாதிச்ச காசில் வாங்கினதுங்க. 2 கார் இருக்குது, அதுவும் அதே மாதிரி தான். சரிங்களா? இன்னொன்று வந்து என்ன மனநிலை அப்படின்னா, ஸ்பீடாக போக மாட்டேங்கிறான், சல்லு புல்லுன்னு போக மாட்டேங்கிறான், என்ன ஸ்டண்டு பண்ண மாட்டேங்கிறான் அப்படி கூட யோசிச்சு கூட சொல்லியிருக்கலாம். இந்த பைக்கை வாங்கி வச்சுட்டு ஓட்டிட்டு ஸ்லோவாக போயிட்டு வந்துட்டுருக்கிறான் அப்படி கூட யோசிச்சு சொல்லியிருக்கலாம். அப்படின்னா அது ஓகே தாங்க. எனக்கு பைக்கு மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, அதனால் நம்ம அந்த பைக்கை வாங்கியிருக்கோம். அதுக்காக ரோடோட ரூல்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, பப்ளிக் ரோடோட ரூல்ஸ்னு ஒன்று இருக்குது, என்ன ஸ்பீடில் ஓட்டணும் அப்படிங்கிறது இருக்குது. அந்த ஸ்பீடில் தான் அந்த வண்டியை ஓட்ட முடியும். இன்னொன்று, வேகமாக ஓட்டுறது எல்லோரும் ஓட்டிடலாம், சேஃப்டியாக ஓட்டணும்ல. எங்கேயாவது கொண்டு விட்டுட்டோம் அப்படின்னா, விழுந்துட்டோம் அப்படின்னா நம்ம குடும்பத்தை, என் குடும்பத்தை யார் பார்க்க முடியும்? நான் தான் பார்க்கணும். ஸோ அதனால ஸ்பீடெல்லாம் ஓட்டுற ஐடியாலாம் எனக்கு கிடையாதுங்க. முடியும், எனக்கு 900 வேணும், ஒரு சூப்பர் பைக் வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசைக்காக நான் வாங்கி வச்சுருக்கேன். அதனால் நான் ஓட்டுறேன். எனக்கு அது என்னென்னா, இன்னொன்று என்னென்னா, கொஞ்சம் அந்த பைபாஸில் போகிறப்ப வரப்பெல்லாம் எனக்கு சீக்கிரமாக போயிட்டு வர்றதுக்கு முடியுது. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, இப்போ நம்ம சாதா பைக்கெல்லாம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அந்த பிரேக்கிங்கெல்லாம் அந்த அளவுக்கு இருக்குமா என்ன எதுன்னு தெரியாது. ஸோ அந்த டைமில் அந்த வண்டிகளை எடுத்துகிட்டு போகிறப்போ சிசி ஜாஸ்தி, பவராக இருக்கும், சேம் டைம் பிரேக்கிங்கும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு எமர்ஜென்சி அப்படிங்கிறப்போ நம்மளால் டக்குன்னு பிரேக் பிடிக்கவும் முடியும். அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடண்ட்டாக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கும். ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து அந்த மாதிரி பைக் வாங்கி வச்சுருக்கோம். பைக்னால் யாருக்கு பிடிக்காது? எல்லாத்துக்குமே பிடிக்கும். அதனால ஒரு ஆசை, அதனால் நம்ம வாங்கி வச்சுருக்கோம். அவ்வளோதான். இந்த 2 ரீசனில் தான் அவர் அந்த கமெண்ட் பண்ணியிருக்கணும். ஆனால் அவர் டீசெண்டாக தான் பண்ணியிருக்காரு. சிலர்லாம் கெட்ட வார்த்தையெல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க, அப்படி இல்லை. அது என்ன ஆட்டிடியூட்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு இந்த பைக்கு யூ டோன்ட் டிசர்வ் திஸ் பைக் அப்படிங்கிறது என்ன மனநிலைன்னு தெரில. அதனால தான் இந்த 2 மனநிலையாக இருந்துச்சுன்னா இதுதான் அவருக்கு உண்டான பதில். அவ்வளோதாங்க. ஸோ நம்ம கைண்டாக தான் சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஹாரன் ரொம்ப பிடிச்சது இல்லைங்க, சூப்பராக இருக்குல்ல. இப்போ வந்து 500 வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கங்க. நம்மளுக்கு டார்க்கு பிளாக்காக, அதாவது இது என்ன ஸ்ப்ரிங் என்னமோ சொல்லுவாங்களே, ஸ்பார்க்கு மெட்டாலிக் பிளாக்னு சொல்லுவாங்க நம்ம கலரை. இப்போ வந்திருக்கிறது வந்து சில்வர் மெட்டாலிக் பிளாக்குன்னு ஏதோ சொல்கிறாங்க, அப்படி ஏதோ சொல்கிறாங்க. இந்த ஃபேரிங்கில் லைட்டாக இந்த இடத்துல க்ரீன் கலர் இருக்குங்க. அது நான் ஃபோட்டோ இருக்குது, அட்டாச் பண்ணுற பாருங்கள். க்ரீன் கலரில் கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல. அவ்வளோதான். இதுங்க அந்த பில்லு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்காரான்னு செக் பண்ணேன், அனுப்பிச்சுடல. அது என்னாச்சுன்னா, நான் அவங்க கொடுத்த பில் காப்பியை காரில் நம்ம தம்பி எடுத்துகிட்டு போயிட்டாப்பி. டீட்டெயிலாக வேணும்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் அடுத்த டைம் அது வேறு ஏதாவது ஒரு வீடியோவில் அது டீட்டெயிலாக சொல்கிறேன்.
உங்களுக்கு. சரிங்களா? ஆமாங்க, ஒரு 70 போச்சுன்னா வண்டி வாப்ளிங் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். அதை சரி பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணி பார்ப்போமா? செக் பண்ண முடியுமான்னு தெரில. இந்த ரோட்டில் பார்ப்போம், வாங்க முடிஞ்சால் பார்ப்போம். ஒரு 70 போகிறப்போ லைட்டாக வாப்ளிங் இருந்துச்சு வண்டி, சின்ன வாப்ளிங். டவுட்டு தாங்க இந்த ரோட்டில். மழை வேறு பெய்யும் போல தெரியுதுங்க. அச்சோ, அந்த சைடில் மழை பெய்துட்டு இருக்குங்க. ஆகலைங்க. ஓகேங்க, இப்போ தான் நம்ம வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, என்னோடய பேர் ஜான். இந்த மாதிரி ஏதாச்சும் பைக் சம்மந்தமான வீடியோஸ் ஏதாச்சும் டைம் கிடைக்கிறப்ப போடுவோம், பாருங்கள். பாய்.